அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் மாறி மாறி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக இருக்கிற மாரியை பிடிக்குமா, இல்லை சூர்யாவை பிடிக்குமா, இல்லை தாராவாக இருக்கிற மாயாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட ஆசினியை பிடிக்குமா, இல்லை தேவி பாப்பாவை பிடிக்குமா, இல்லை புதுசாக வந்திருக்கிற நம்மளோட புஷ்பாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட பார்வதி அம்மாவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்னை பற்றி இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்போ மாரி சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா, புஷ்பாவுக்கும் நம்மளோட சூர்யாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதா இருந்துச்சு. அது நம்மளோட சமயபுரம் மாரியம்மன் அருளால் பாம்பு ரூபத்தில் போய் புஷ்பாவை கிடச்சதுனால அந்த விஷயம் தடைப்பட்டுன்னு போச்சு. இப்போ கடைசியில் தாராவாக இருக்கிற மாயா புதுசாக ஒரு பிளானை போட்டு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடத்தலான்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு பெற்ற அப்பா அம்மான்ற நடிக்க வந்தவங்க மூலிமா ஃபங்க்ஷனை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பந்தக்கால் நடக்கிற ஃபங்க்ஷன் நடந்துட்டு நம்மளோட வீணாக போன புஷ்பா போயிட்டு நம்மளோட துர்கா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னவோ நீ தடுத்துருவ செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு பந்தக்கால் நடத்துகிற ஃபங்க்ஷனை நடத்துறது தான் பாருன்னு சொல்லிட்டு வர வச்சுருந்தாங்க. பந்தக்கால் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடந்து முடிச்சு பந்தக்காலையும் நம்மளோட துர்கா ஆசினி இன்னொரு பொண்ணு ஒருத்தர் சேர்ந்து நட்டு முடிச்சிட்டாங்க. கடைசியில் சொல்லிட்டு நம்மளோட துர்காவும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்க. அந்த பக்கம் நம்மளோட சமயபுரம் மாரியம்மன் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியலைங்க. நம்மளோட சமயபுரம் மாரியம்மன் இடியை கொண்டு பந்தக்கால் மேலே இறக்கி அப்படியே பற்றி எறிய விட்டுட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்தபடியாக நம்மளோட ஐயர் இதை பார்த்துட்டு இது ஏதோ அபசகுணமாக இருக்குது, பந்தக்கால் மேலே இடி இவ்வளோ நேரத்துக்கு இறங்குறதுலாம் பெரிய விஷயங்க, இது ஏதோ ஒரு தெய்வ குத்தம் தாங்க, உடனே போயிட்டு இதுக்கு பரிகாரம் கேட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐயர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் புஷ்பாவை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா. என்னமோ புஷ்பா சொல்லிட்டு இருந்த பந்தக்கால் நடுறது தான், கல்யாணம் பண்ணுறது தான், சூரியவை அடைஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நான் சொல்கிறது தான் நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சூர்யாவை பிடிக்கணும் மறக்காமல்